ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கியர் சைக்கிள் ஃபாஸ்ட்டாக போகுமா இல்லை நான் கியர் சைக்கிள் ஃபாஸ்ட்டாக போகுமா அப்படின்னு. இதுக்கு பின்னாடி நிறைய டிபேட் நடந்திருக்கு, நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் கூட பண்ணி பார்த்துருக்காங்க. அது எல்லாத்தையும் அவங்க கூட இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த சைக்கிள் ஃபாஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக கியர் சைக்கிள்னா என்ன, நான் கியர் சைக்கிள்னா என்ன, இது ரெண்டுக்கும் உண்டான பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக பார்த்துருவோம். நம்ம பெடல் பண்ணுற இடத்துல ஒரு கிராங்க், அதே மாதிரி பின்னாடி ஒரு ஃப்ரீ வீல், இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு செயின், இப்படி சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா அது நான் கியர் சைக்கிள். ஏன்னா நம்ம பெடலிங்க்கும் நம்ம வீல் சுற்றுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே காம்பினேஷனில் தான் இருக்கும், அதாவது ஒரே கியர் ரேஷியோவில் தான் இருக்கும். பெடலுக்கும் வீலுக்கும் உள்ள ரேஷியோ நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா சிம்பிளாக ஒரே ஒரு செயினை வச்சு தான் அது கரெக்டாக இருக்கும். வேறு எந்த ஒரு கியர்ஸ் எந்த ஸ்ப்ராக்கெட்டுமே அதில் இருக்காது. ஸோ இதுதான் நான் கியர் சைக்கிள். அப்படியே நம்ம இந்த பக்கம் கியர் சைக்கிளுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம பெடல் பண்ணுற இடத்துல ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்ப்ராக்கெட் இருக்கும். அதே மாதிரி பின்னாடி நம்ம ரியல் வீல் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 7 அல்லது ஒரு 8 அந்த மாதிரி கேசட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 3, பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 7, ஸோ 3 × 7 21 கியர் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பின்னாடி 8 கியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 3 × 8 24 கியர் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி மல்டிபிளான கியர்ஸ் இருக்கிறதுனால இந்த கியர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக பின்னாடி ஒரு ரியர் டீரைலர் அப்படின்னு ஒரு மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் இந்த 3 ஸ்ப்ராக்கெட்டுக்கு நடுவில் நம்ம செயினை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் டீரைலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ் நிறையா இருக்கும் கியர் சைக்கிளில். அதே மாதிரி நம்ம வேணுங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டெரெயினுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்பீடை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு கியர் சைக்கிள்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கியர் சைக்கிள் அண்ட் நான் கியர் சைக்கிளோட டிஃபரன்சஸை பற்றி ஏற்கனவே கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போது சில சர்ப்ரைசிங்கான இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது நான் கியர் சைக்கிளில் வெறுமன செயின் ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் கனெக்டாக இருக்கிறதுனாலையும் எந்த ஒரு ஷிஃப்டிங் மெக்கானிசமும் இல்லாதனாலையும் செயின், அதாவது ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் ரியர் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் நடுவில் செயின் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கனெக்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மெக்கானிக்கல் லாஸஸ் ரொம்ப கம்மி. ஸோ நான் கியர் சைக்கிள்ஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பவரை பின்னாடி டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ நீங்கள் பெடலில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த பவரில் 98% பவர் ரியல் வீலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால இதில் நான் கியர் சைக்கிள் தான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆனால் அப்படியே நம்ம கியர் சைக்கிள் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் 3 டிஃப்ரெண்ட்டான ஸ்ப்ராக்கெட்ஸ் இருக்குது, ரியர்லேயும் ஒரு 7-8 டிஃப்ரெண்ட் ஸ்ப்ராக்கெட்ஸ் இருக்குது. இந்த 2 ஸ்ப்ராக்கெட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் ஒரு டீரைலர், ரியர் ஒரு டீரைலர், இதுக்கு நடுவில் இந்த செயின் வளைஞ்சு போகிறதுனால நான் கியர் சைக்கிளோட கம்பேர் பண்ணும்போது கியர் சைக்கிளோட மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி ஒரு 7% கம்மியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 100% ஃபோர்ஸ் நீங்கள் பெடலில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸில் 91% ஃபோர்ஸ் தான் நம்மளோட ரியல் வீலுக்கு போகும். ஸோ இந்த மெக்கானிக்கல் கால்குலேஷன்ஸ் அண்ட் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல ஸ்பீடுன்னு வரும்போது நான் கியர் சைக்கிள் தான் ஒரு கிளியர் கட் வின்னராக இருக்குது. ஸோ ஒரு ப்ராக்டிக்கலான கண்டிஷன் எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒலிம்பிக்கில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம டிவியில் பார்க்குறோம். அப்போது ஒலிம்பிக்கில் சைக்கிள் ரேஸுக்குன்னே ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அப்படி வேகமாக அந்த ஈவெண்ட்ஸில் ஓட்டுறதுக்கான சைக்கிள்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைக்கிள் எதுலேயுமே கியரே இருக்காது. ஏன்னா அது எல்லாத்தையுமே ஒரு ட்ராக்கில் ஓட்டுவாங்க. அப்படி ட்ராக்கில் ஓட்டும்போது அவங்களுக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி பெடல்ல இருந்து ரியர் வீலுக்கு டிரான்ஸ்மிட் ஆகணும். ஸோ நான் கியர் சைக்கிள்ஸில் நீங்கள் பார்க்கும்போது மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ், அதுலேயும் குறிப்பாக ரேசிங் ஈவெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க நான் கியர் சைக்கிள்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதிலிருந்து பார்க்கும்போது நமக்கு நான் கியர் சைக்கிள் தான் பெட்டர் அப்படின்னு தோணுது இல்லையா? ஸோ ஆனால் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு பேராமீட்டரை பார்த்துட்டு கடைசியில் எது பெட்டர் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கக்கூடிய பேராமீட்டருக்கு பேர் தான் கேடன்ஸ். கேடன்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய பெடலை நம்ம எத்தனை ஆர்பிஎம்மில் நம்ம மிதித்து சுத்த வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த நம்பருக்கு பேர் தான் கேடன்ஸ். ஸோ நம்ம சைக்கிளை ஒரு எஃபிஷியண்ட்டாக பெடல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கேடன்ஸ், அதாவது நம்மளுடைய பெடல் சுற்றக்கூடிய வேகம் ஆப்டிமமாக ஒரு 90 ஆர்பிஎம்மில் இருக்கணும். ஆனால் இதுவே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75 ஆர்பிஎம்லேருந்து ஒரு 90 ஆர்பிஎம்குள்ளே இருக்கிறது தான் ஆப்டிமம் கேடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு 2 வீலர் அல்லது ஒரு 4 வீலர் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நார்மலான ரோட்டில் போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஜின் ஸ்பீடும் உங்களுடைய வெஹிக்கிளோட ஸ்பீடு கிட்டத்தட்ட கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு உயரமான ஏரியா வருது, அதாவது நீங்கள் டக்குன்னு ரோட்டில் இருந்து ஒரு பாலத்தில் ஏறுறீங்க அல்லது ஒரு ஹில்லியான ரீஜன் வச்சுக்கோங்க, ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு மலையில் ஏறுறீங்க அப்படின்னா உங்களோட இன்ஜின் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வெஹிக்கிளோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட்டை நமக்கு இது பண்ணுறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் கியர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டான டெரெயினில் நம்ம ஓட்டும்போது நான் கியர் சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் நம்மளுடைய கேடன்ஸ் கம்மி பண்ணவே முடியாது. ஸோ நம்ம நார்மல் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 90 கேடன்ஸில் ஆப்டிமமாக போய்கிட்டே இருப்போம்.
ஆனால் திடீர்னு வந்து ஒரு ஸ்டீப்பான ஒரு ஹில் வருது அல்லது ஒரு உயரமான ஒரு இடம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சைக்கிள் பண்ணும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ்னால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீடு கம்மியாகும். ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேடன்ஸும் கம்மியாகும். ஏன்னா இதில் கியர் ரேஷியோவை சேஞ்ச் பண்ண முடியாத காரணத்தினால நம்மளால் நம்மளுடைய கேடன்ஸையும் வண்டி ஸ்பீடையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய பெடலிங் எஃபிஷியன்சி வந்து இந்த மாதிரி இன்க்ளைன்டு சர்ஃபேஸஸில் நான் கியர் சைக்கிள் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். அதனால் அந்த மாதிரி இடங்களில் வந்து நான் கியர் சைக்கிளால் கரெக்டான முறையில் பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஆனால் அதுவே கியர் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து நம்மளுடைய ஆப்டிமம் கேடன்ஸான 90 RPM வந்து எப்பேற்பட்ட டெரெயின்லேயும் வந்து நம்மளால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஒரு உயரமான இடம் வருது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன கியர்லையும் பின்னாடி ஒரு பெரிய கியர்லையும் நம்மளோட வந்து செயின் ரேஷியோவை நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேடன்ஸ் வந்து அதே ஒரு 75 to 90 இருக்கும். ஆனால் நம்ம வண்டியோட ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். ஏன்னா நம்ம வீலுக்கு கொடுக்கக்கூடிய டார்க் வந்து நம்ம ஸ்பீடை குறைக்கிறதுக்கு மூலிமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெரெயினில் ஓட்டுறதுக்கு நம்மளுடைய ஆப்டிமம் எஃபிஷியன்சி கேடன்ஸில் நம்ம பெடல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கியர் சைக்கிள் தான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸ். ஸோ நம்மளுடைய டெரெயின் வந்து ஒரு இன்க்ளைனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நான் கியர் சைக்கிளில் நம்மளால் கரெக்டான அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பெடல் பண்ண முடியாது. அதனால் நம்மளுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாகும். இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த ஸ்பீடுக்கு கோப்பப் பண்ண முடியாமல் இறங்கி தள்ளிட்டு போகிற சூழ்நிலை கூட வரலாம். ஆனால் அதுவே கியர் சைக்கிளில் நம்ம ஒரு இன்க்ளைனான இடத்துல போகிறோம் அப்படின்னா நம்மளால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பெடல் பண்ண முடியும். ஸோ நான் கியர் சைக்கிள்ஸை விட இந்த மாதிரி ஒரு இன்க்ளைனான டெரெயினில் போகும்போது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பெடல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கும் கியர் சைக்கிள் வந்து ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 சைக்கிளில் ஒவ்வொரு சைக்கிளுக்கும் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது எந்த சைக்கிள் தான் ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது நம்ம எந்த டெரெயினில் ஓட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து டிஃபர் ஆகும். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ரேசிங் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு இண்டோர் ட்ராக்ல அதாவது ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கியர் சைக்கிள் தான் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய ரோடு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, நடுவில் வந்து ஃப்ளைஓவர்ஸ் பிரிட்ஜஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஐடியலான ரோட் கண்டிஷன் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் கியர் சைக்கிள் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஒரு எண்டூரன்ஸ் ரைடர், நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டணும், நீங்கள் ஓட்டக்கூடிய இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெரெயின் வரும். சில நேரங்களில் வந்து ஒரு மலைப்பாங்கான இடத்துலையும் நீங்கள் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் ஓட்டுறதுக்கு கியர் சைக்கிள் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா அப்படி இடங்களில் வந்து கியர் சைக்கிள் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ மூலிமா எந்தெந்த டெரெயினுக்கு எந்த மாதிரி சைக்கிள் சூட் ஆகும், எந்த சைக்கிள் வந்து எந்த டெரெயினில் ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ப்ரீஃபான அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த சைக்கிள் பிடிச்சிருக்கு, நீங்கள் எந்த சைக்கிளில் ஃபாஸ்ட்டாக போயிருக்கீங்க, அதுவும் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சைக்கிளிங் பண்ணக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைக்கிளிங், ரன்னிங், ஸ்விம்மிங், ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.